பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடைசியாக ஹதரத் யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நேற்று சில செய்திகள் சொல்லப்பட்டது. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகள் சொல்லப்படும். இப்னு அபி ஹாத்திமிலே இருக்கிறது ஒரு ஹதீஸ். ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, எப்போ மீனுடைய வயிற்றுக்குள்ளார லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் என்ற அந்த தஸ்பீஹை ஓதி துவா செய்தார்களோ, அந்த தஸ்பீஹும் துவாவும் அல்லாஹ்வினுடைய அர்ஷை அது அப்படியே சுத்தி கொண்டு இருந்தது. அப்போ மலக்குகள் அல்லாஹ் தஆலா இடத்திலே கூறினார்கள், இலாஹி, எங்கள் இறைவா, இந்த சத்தம் இருக்கிறதே ரொம்ப தூரத்திலே இருந்து வருகிறதே, இந்த சத்தம் இது அறியப்பட்ட ஒரு சத்தமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி மலக்குகள் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா கேட்டான், இது யாருடைய சத்தம் என்று உங்களுக்கு இன்னமும் புரியவில்லையா? மலக்குகள் சொன்னார்கள், இல்லையே, தெரியலையே யாருடைய சத்தம்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் கூறினான், இது என்னுடைய அடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சத்தமாக இருக்கிறது. அப்ப மலக்குகள் சொன்னாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய நன்மை வானத்தை நோக்கி வந்ததோ, யாருடைய துவா கபூலானதோ, அப்படிப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகளா இது, துவாவா இது அப்படின்னு சொல்லி இப்படி மலக்குகள் கேட்டாங்க. அல்லாஹ்வே, அவர் நல்ல சுகமாக இருந்த காலத்திலே, அந்த நேரத்திலே அல்லாஹ்வே, அவர் உன்னிடத்திலே நிறைய துவா செஞ்சிருக்கிறார், உன்னிடத்திலே நிறைய துவா செய்திருக்கிறார், உன்னை நிறையா நினைத்து இருக்கிறார் அவர். அல்லாஹ்வே, அவர் மீது நீ கருணை காட்டு, அவருடைய துவாவை கபூல் செய் அப்படின்னு சொல்லி இப்படி மலக்குகள் சொன்னான். அவருடைய பலா முசீபத்துகளை எல்லாம் நீக்கிவிடு அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தஆலா கூறினான், கண்டிப்பாக அவருடைய சிரமத்தை எல்லாம் நான் நீக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த மீன் விழுங்கியதோ அந்த மீனுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிய அந்த மீனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான், ஒரு மைதானத்திலே போய் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை கக்கிவிடு அப்படின்னு. அவர் அந்த மீன் போய் அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முழுங்கின மீனும் யூனுஸ் நபியை கக்கி விட்டது வெளியில. ஒரு மைதானத்திலே போய் அவர் விழுந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், ஃபனபத்னாஹு பில் அராயி வஹுவ ஸகீம். அவர் வியாதியஸ்தராக இருக்கும் நிலையிலே வெட்ட வெளியிலே அவரை நாம் வீசச் செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மீன் அவரை மொட்டை மைதானத்தில் அது கரையோரத்தில் அவரை அப்படியே கக்கி விட்டு போயிடுச்சு. இப்போ ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்ததினால் அவர் ரொம்ப பலகீனமானவராக ஆகிவிட்டார், வியாதி உள்ளவராக ஆகிவிட்டார். ஸோ அதனால அவருடைய உடம்புக்கு நிழல் தேவைப்பட்டது. அதனால எந்த இடத்துல அவர் கடந்தாரோ அந்த இடத்துல சுரக்காவினுடைய ஒரு கொடியை அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே முளையச் செய்தான். அதை அல்லாஹ் சொல்றான், வம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மீ யக்தீன் என்று அல்லாஹ் பேசுகிறான். சுரக்காயினுடைய ஒரு கொடி அது அங்கே முளைத்தது. ஒரு காட்டு ஆட்டுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த காட்டு ஆடு அது காலையிலேயும் மாலையிலேயும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் கொடுத்து விட்டு போகும். அதனுடைய மடியை பிடிச்சு அவர் பால் குடிப்பார். இப்படியாக அல்லாஹ் தஆலா இருக்கிறானே ஏற்பாடு செய்தான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அறிவிப்பிலேயும் இந்த சம்பவங்கள் எல்லாம் மர்ஃபூஆன ஹதீஸிலே சூரத்துல் அம்பியாவிலேயே உங்களுக்கு முன்னால் நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் பேசுகின்றான். அதாவது ஃபனபத்னாஹு பில் அராயி வஹுவ ஸகீம். அரான்னு சொல்லி சொன்னா எந்த மைதானம் வெறும் மைதானமாக கிடக்கிறதோ, அங்கே புற்பூண்டுகள் கிடையாது, செடி கொடிகள் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மைதானத்திற்கு தான் அரா என்பதாக சொல்லப்படும். ஸோ அந்த கடல் ஓரம் கடற்கரையில் மரம் செடி கொடியாக இருக்கும். அதனால்
வந்து கக்கி விட்டு அந்த மீன் போயிருச்சு. தஜ்லாவுடைய ஓரம், தஜ்லா நதியினுடைய ஓரம் யமன் தேசத்தினுடைய பூமி அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே இருந்ததுனால மீனுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்தப்போ, மீன் கக்கியப்போ அவர் உடம்பிலே சக்தியே இல்லாதவரை போல இருந்தார். எப்படியாக பறவைகளினுடைய குஞ்சுகள், அது பார்த்தீங்கன்னா ரெக்கையும் இல்லாமல், உருவமும் முழுசாக இல்லாமல், கண்ணும் திறக்காமல் அந்த குட்டிங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கறித்துண்டு மாதிரி கிடக்கும். அந்த தாய் கொண்டு வந்து அதுக்கு இறைய ஊட்டி 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 அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உடம்புல ரெக்க வர ஆரம்பிக்கும், உருவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தான். மீன் வயிற்றில் இருந்து வந்தப்போ பிறந்த குழந்தையை போல் இருந்தார்கள். வெறுமனே மூச்சு மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, உடம்புல எந்த விதமான சக்தியும் கிடையாது. பல்ஸ் இருக்கு, அவ்வளோதான், மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. கை காலை ஆட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு தெம்பு இல்லை. ஸோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் அவரை எப்படி காப்பாற்றினான் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொன்னேன். வம்பத்னா அலைஹி ஷஜரத்தன் யக்தீன். யக்தீன் அப்படின்னு சொன்னால் சுரக்கா கொடிக்கு தான் யக்தீன் அப்படின்னு சொல்லப்படும். சுரக்கா கொடி அவர் இருந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அல்லாஹ் வந்து விளைய வைத்தான், முளைய வைத்தான். அதாவது யக்தீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுரக்கா கொடி சொல்லப்படும், அல்லது சாதாரண கொடிக்கு யக்தீன் அப்படிங்கிற வார்த்தை அது பயன்படுத்தப்படும். இன்னொன்று, ஒரு வருஷத்தில் வெள்ளாமல் பண்ணக்கூடிய கொடிக்கு யக்தீன் அப்படின்னு சொல்லப்படும். இப்படி டிக்ஷனரியில் இதுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சுரக்கா இருக்குது, அதில் நிறைய பிரயோஜனங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நிறைய அதில் ஃபாய்தாக்கள் இருக்கிறது. ஒன்றாவது என்னன்னா, சீக்கிரமாக அது விளைஞ்சிரும், சீக்கிரமாக வளர்ந்துடும். அதே மாதிரி அதனுடைய இலைகள், சுரக்கா கொடியினுடைய இலைகள் அது நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நிழல் தருவதற்கு அது ரொம்ப உசிதமானது. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து உடம்புல வந்து வெயில் படாமல் நிழல் தேவை. அதனால் அந்த கொடியை அப்படியே மேலே படர விட்டுட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மேலே உடம்புல அப்படியே படர்ந்து அந்த கொடி கடந்துச்சு. அதனால் உடம்பு பாதுகாப்பாக இருந்துச்சு. இன்னொன்று, சுரக்கா கொடிக்கு பக்கத்தில் வந்து ஈக்கள் மொக்காது, அந்த இலைக்கு ஈக்கள் மொக்காது. ஸோ அல்லாஹ் தஆலா மீன் வயிற்றிலிருந்து வந்தாருன்னு சொன்னால், அப்போ உடம்புலெல்லாம் வந்து நிறையா தாய் வயிற்றிலிருந்து வந்த குழந்தையுடைய உடம்புல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் யூனுஸ் நபியினுடைய உடம்புல இருந்திருக்கும். ஈக்கள் முக்கியம். அதனால் அந்த சுரக்கா கொடியெல்லாம் ஏன் வர வைத்தான் அப்படின்னா, ஈக்கள் முக்கியாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி சுரக்காவினுடைய பிரயோஜனங்கள் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. அது உணவுக்காக வேண்டியும் பயன்படுத்தப்படுகிறது. அது இலையோட அந்த தோலோடு சேர்த்து அப்படியே சமைச்சா கூட அதை சாப்பிடலாம். தோலை சீவிட்டு தான் சமைக்கணும்னு அவசியம் இல்லை, தோலோடு அப்படியே வெட்டி போட்டால் கூட அதை சாப்பிடலாம். அதில் அல்லாஹ் இவ்வளோ பிரயோஜனங்களை வச்சுருக்கான். சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாத்திரத்தில் சுரக்காய் வச்சு ஆணம் வச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் தேடுவாங்க, கறித்துண்டு தேடுற மாதிரி தேடுவாங்க. சுரக்காய் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. சுரக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீர் சத்து உள்ள ஒரு ஆகாரம் அது. மனித உடம்புக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு பொருள் சுரக்காய். சுரக்காயை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஹஜரத் யூனுஸ் அவர்களை வஅர்ஸல்நாஹு இலா 100,000 அவ் யஸீதூன், 1,00,000 நபர்கள் அல்லது அதை விட அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ் அவரை நபியாக அல்லாஹ் அனுப்பினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்கு போறதுக்கு முன்னால வரைக்கும் அவர் ரசூல் கிடையாது. மீன் வயிற்றுக்குள்ளார இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேல தான் அவர் ரசூலாக ஆக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கருத்து. ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ளார போறதுக்கு முன்னாலேயே அவர் ஒரு சமுதாயத்துக்கு ரசூலாக அனுப்பப்பட்டவர் தான் அப்படின்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க.
ரெண்டு பேருடைய கருத்தும் வெவ்வேறு கருத்தாக இருந்தாலும் ரெண்டு கருத்துக்களுக்கு மத்தியில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க எந்த சமுதாயத்துக்கு மீன் வயிற்றுக்குள்ளார போகிறதுக்கு முன்னால் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அதே சமுதாயத்துக்கு தான் மீன் வயிற்றுல இருந்து வந்ததுக்கு அப்புறமேலையும் மறுபடியும் நபியாக ரசூலாக அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அப்போ அவங்க மறுபடியும் மக்களிடத்தில் போயிட்டு தாவத்துடைய பணியை செய்தார்கள். அந்த மக்களும் ஃபஆமனு ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எல்லாரும் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபஆமனு எல்லாம் யூனுஸ் நபி அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், மீன் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபி அவர்களை காப்பாற்றப்பட்டதற்கு பின்னால வேற சமுதாயத்துக்கு அவர் நபியாக அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாமா பகவி அவர்கள் கூறுகிறார்கள். நான் என் கருத்தையும் நான் சொல்லிட்டேன். அதாவது வேற ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் அனுப்பப்படலை. ஏற்கனவே எந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்களோ அதே சமுதாயத்துக்கு தான் மறுபடியும் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த சமுதாய மக்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? வருஷம்னாக இலா மியத்தி அல்ஃப் 100,000 அதாவது 1,00,000 100,000 1,00,000 நபர்கள் அவங்க கிட்ட அல்லாஹ் அனுப்பினான். அவங்க யசீதுன் இன்னும் அதிகமானவர்களிடத்தில் அனுப்பினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஸோ இன்னும் அதிகம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர்? உலமாக்கள் நிறைய இதில் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 1,30,000 என்று சொல்லுகிறார்கள், அல்லது 1,30,000 விட கம்மி, இல்லை அதை விட ஜாஸ்தி 1,40,000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,70,000 பேரிடத்தில் நபியாக அனுப்பப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. 1,10,000 நபர்களிடத்தில் நபியாக அனுப்பப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஒரு கரீபான மர்ஃபுவான ஹதீஸில் 1,20,000 அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் ஆயத்தை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னா, வர்சல்னாஹு இலா மியத்தி அல்ஃப் அவ் யஸீது 1,00,000 விட அதிகமான பேர் அப்படி தான் ஆயத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 1,00,000 விட கம்மியான நபர்கள் கிடையாது. 1,00,000 1,00,000 விட அதிகமோ நபர்களிடத்தில் யூனுஸ் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய கருத்தும் இதே கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஸோ ஆக மொத்தத்தில் ஹஜ்ரத் யூனுஸ் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு போய் தாவத்து கொடுத்தப்போ அவங்கெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமனு எல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டு யூனுஸ் நபி அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் மீது ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் யூனுஸ் நபி அவர்களுக்கு அவருடைய மரணம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய பல்வேறு பலாபலன்களை, பல்வேறு ஃபாய்தாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். ஒரு ஆயத்து ஒன்று குர்ஆனில் இருக்குது. அந்த ஆயத்தில் சொல்லப்படும், அதாவது வேதனை வந்ததற்கு அப்புறமேல எந்த ஒரு ஊரையும் ஈமான் கொண்டால் அவர்களை அல்லாஹ் அந்த ஈமான் அவர்களுக்கு லாபம் கொடுத்ததில்லை, ஆனால் யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்தை தவிர அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு. ஏன்னா யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்துக்கு வேதனை வந்துருச்சு, கொஞ்சம்தான் வேதனை அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் பயப்புள்ளையை தப்பிச்சிட்டாங்க, ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வேதனையை அவர்களுடைய தலைக்கு மேலே அல்லாஹ் கொண்டு வந்தானோ அந்த வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றினான். ஸோ அவர்கள் கொஞ்ச காலம் உலகத்திலே நிம்மதியாக லாபம் பெற்று வாழ்ந்தார்கள். ஃபமத்தஅனாஹும் இலாஹீன், சில காலம் வரையிலும் அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க வைத்தோம் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் தஆலா ஃபஸ்தஃப்திஹிம் லிரப்பிக்கல் பனாத் வலஹுமுல் பனூன் அம் ஹலக்னல் மலாயிகத இனாஸன் வஹும் ஷாஹிதூன். அந்த ஆயத்துகளில் முஷ்ரிக்குகள் சொன்னாங்க, மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அது சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை அல்லாஹ் பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.